ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 27ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்ல சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்தியாவை உலக அளவுல டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பா வேகமா வளர்ந்துட்டு வருது. டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ்குமார் சிங் என்ன சொல்றாருன்னா 2030க்குள்ள 50,000 கோடி டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்ற டார்கெட்டை இந்தியா ஈஸியா அச்சீவ் பண்ணிடும்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, பினான்சியல் இயர் 26ல மட்டும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 38,424 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது டார்கெட்டை அச்சீவ் பண்ண இன்னும் 12,000 கோடி தான் தேவைப்படுது. இப்போ 145க்கு அதிகமான கம்பெனிஸ் 80க்கும் அதிகமான கண்ட்ரீஸ்க்கு டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க. பிரம்மோஸ் மிசைல், ஆகாஷ், பினாக்கா, ரேடார்ஸ், ட்ரோன்ஸ், எலக்ட்ரானிக் வெல்ஃபேர் சிஸ்டம், இது எல்லாமே இந்தியால தயாரிக்கப்பட்டு இது எல்லாமே உலக நாடுகள் அளவுல நல்ல வரவேற்பை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல டிஃபென்ஸ் செக்டர் இந்தியாவில அடுத்த லாங் டேர்ம் growth ஸ்டோரியா மாறி வருதுன்னு சொல்லலாம். Zen Technologies Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மிஸ் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். இதனால இன்னைக்கு ஷேர் காலையிலேயே 10% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 34.4 crore. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 48 crore இருந்தாங்க. இப்ப 28% டிக்ளைன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். ரெவென்யூ 10.5% கம்மியா இருக்கு. இதுல பிக்கஸ்ட் கன்சர்ன் என்னன்னா, எபிடா மார்ஜின் 40.9% இருந்து 27.3% ஷார்ப்பா டிராப் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் எம்ப்ளாயியோட எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங்ல காஸ்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டபுள் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாமே நெகட்டிவ் இல்ல. கம்பெனிக்கு இன்னும் 1239 கோடி ஆர்டர் புக் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, Q2ல எக்ஸிகியூஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், புதிய ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும்னு நம்புறோம்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஆல்டிடியூட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வெப்சைட்ல பாத்துட்டு இருக்கோம். இப்ப Zen Technologies எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 4.69% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1687 per share. கரண்ட் பிரைஸ். புக் வேல்யூ 209. ஸ்டாக்கோட PE 83.8. இண்டஸ்ட்ரியல் PE 66.6. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 16.2%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.7%. 52 week high 2024, 52 week low 1223. Dividend 0.07%. Debt to equity 0.01. Debt 18.5 crore. Earnings per share 20. Promoter holding 48.5%. Pledging எதுவும் இல்ல. 6 மாசத்துல 29.8% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு -0.61%. Price to book value 8. Current ratio 8.86. Net profit margin last year 31.6. அதுக்கும் முதல் இயர் 30.7. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் 24 கம்மியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 185 crore வச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. 24th ஜூலை 2026, அதாவது ஃப்ரைடேலே வெளிவந்துருச்சு. ரெவென்யூ 77% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 145% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 58.56%. ப்ரொடக்ஷன் காஸ்ட் $851 per டன்னுக்கு சொல்லியிருக்காங்க. இன்டரிம் டிவிடெண்டா 11 per share தரதா சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய அப்டேட்டே கொடுத்திருக்காங்க. அடுத்த 3 quartersல ஜிங்க் பிரைஸ் பெரிய அளவுல குறைவும் குறையாது, இல்ல இன்க்ரீஸும் ஆகாதுன்னு CEO சொல்றாரு. சில்வர் பிரைஸ் $50 to $70 இதுக்கு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா, ஒரு டன் ஜிங்க் தயாரிக்க ஆகும் செலவை $1000 கீழே தான் நாங்க வச்சிருக்க போறோம். அதுதான் எங்க கம்பெனியோட டார்கெட்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது அப்டேட் என்னன்னா, 2,50,000 டன் எக்ஸ்பென்ஷன் வேலைகளை ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. பினான்சியல் இயர் 28ல, அதாவது செகண்ட் குவார்டர்ல, பினான்சியல் இயர் 28 செகண்ட் குவார்டர்க்குள்ள இது முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6,50,000 டன் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பிளான் இந்த வருஷமே அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நியூஸ் அவங்க பாசிட்டிவா சொல்லியிருந்தாலும் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நம்ம பார்க்கணும். கோல், அதுக்கப்புறம் டீசல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. குளோபல் மெட்டல் பிரைசஸ் எதிர்பாராத விதமா திடீர்னு குறைஞ்சா ப்ராஃபிட்டும் பாதிக்கப்படலாம். இருந்தாலும் இப்போதைக்கு கம்பெனி இந்த காஸ்ட் ப்ரெஷரை சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இப்ப நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிப்டி 50
0.78% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50 0.84%, நிப்டி பேங்க் 0.46% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். நிப்டி 50ல டாப் கெய்னர் எட்டர்னல் 5.38% green. அதுக்கு அடுத்ததா இண்டிகோ 4.66% green, இன்ஃபோசிஸ் 3.75% green, பஜாஜ் ஃபினான்ஸ் 3.10% green, ஏஷியன் பெயிண்ட், மேக்ஸ் ஹெல்த், HMOTA, TCS, HCL Tech, M&M, Shriram Finance, Trent, Tech Mahindra, Bajaj Finserv, Tata Consumer, Hindustan Unilever, Maruti ITC, Tata Motor Passenger Vehicle, NTPC இவங்க எல்லாருமே இன்னைக்கு greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நிப்டி 50ல லாசர் யாருன்னு பார்த்தோம்னா ONGC 2.75% down, SBI Life 1.04% down, Adani Ports 0.54% down, HDFC Bank 0.51% down, Ultratech Cement, HDFC Life, JSW Steel, Apollo Hospital, Nestle India, Axis Bank, Adani Enterprises, Dr. Reddy, Cipla இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப பேங்க் நிப்டிக்கு போய் யாரு லாசர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். Bank of Baroda 0.99% down, HDFC Bank 0.51% down, Axis Bank 0.22% down, Union Bank 0.12% downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிப்டில யார் கெய்னர்ஸ்னு பார்த்தலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரிசல்ட்டோட எதிரொலி தான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு ரெண்டு பேருமே டாப் கெய்னர்ஸ்ல இருக்காங்க. எண்டர்சன் பேங்க் 0.89% green, பிஎன்பி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் கொட்டக் பேங்க்லாம் இன்னைக்கு கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. எகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் ஸ்பேஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தரலாம். நிப்டி ஆட்டோ 1.39% green, நிப்டி எஃப்எம்சிஜி 0.97% green, நிப்டி ஐடி 2.47% green, நிப்டி மீடியா 1.64% green, நிப்டி மெட்டல் 0.48% green, நிப்டி ஃபார்மா 1.23% green, பிஎஸ்சி பேங்க் down, நிப்டி பிஎஸ்சி பேங்க் 0.04% down, பிரைவேட் பேங்க் 0.21% down, ஹெல்த் கேர் 1.13% green, கன்சியூமர் டூரபிள்ஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் green, மிட் ஸ்மால் ஹெல்த் கேர், மிட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் எல்லாம் greenல இருக்கு. நிப்டி கெமிக்கல் 0.93% green, REITs and reality 1.24% green, நிப்டி சிமெண்ட் 0.40% green. ஸோ எது ரெட்ல இருக்குன்னா நிப்டி பிஎஸ்சி பேங்க் 0.04% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.86% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 96.18. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்தரலாம். ஸோ நம்ம அன்னைக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது 100 கிட்ட பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு $86.57 per barrel கம்மியாக இருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். 27 ஜூலை இன்னைக்கு கோல்ட் ரேட் 24 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 14,586, 93 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் 22 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 85 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13,370. 18 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 10,939, 69 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் ரேட் பார்த்தரலாம். 240 rupees per கிராமுக்கு. ஸோ என்எஃப்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். 24th ஜூலை டிஐஐ நெட் பையர்ஸா இருக்காங்க. 5,589.28 crores பை பண்ணிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸா இருக்காங்க. 4,024.06 crores செல் பண்ணிருக்காங்க. இப்போ ட்ரேடிங் வியூல பேங்க் நிப்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 5 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஓப்பன் ஆகும் போதே கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிருக்குன்னா 57,333.25. ஸோ அதான் ரெசிஸ்டன்ஸ். 56,971.25. சப்போர்ட் எங்க இருக்குன்னா 56,944.85. இப்போ நிப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தரலாம். நிப்டி 50 இண்டெக்ஸும் இன்னைக்கு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,974.25. அங்கதான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் எங்க எடுத்திருக்குன்னா 23,891.45. இப்போ 23,949.45ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.